Welcome back. We will be starting and we will be continuing with issue of shares continuing பண்ணலாம். நேற்று போன கிளாஸில் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக அட்பார முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன கான்செப்ட்குள்ளே இருக்கும்? அட் ப்ரீமியம்ன்ற கான்செப்ட்குள்ளே இருக்கும். என்ன பண்ணுவோம்? அப்ளிகேஷன் பண்ணிய 2 ரூபி, அலாட்மெண்ட் மணி 3 ரூபி, ஃபர்ஸ்ட் கால் எக்ஸாம்பிளுக்காக ஃபர்ஸ்ட் கால்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் கால் 5 ரூபி ஆர் ஃபர்ஸ்ட் கால் 3 ரூபி, ஃபைனல் கால் 2 ரூபி. ஸோ டோட்டல் 10. பட் ஆனால் அலாட்மெண்ட் 2 ரூபாய் இதுக்குள்ளே என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய வேல்யூ எவ்வளோன்னு மாறிடுது. டோட்டல் இஷ்யூ ப்ரைஸ் 12 ரூபின்னு மாறிடுது. அசியூம் கம்பெனி வந்து இப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நேற்று 1000 ஷேர் வச்சோமா, நேற்று 10,000 ஷேர்ஸ் வச்சோமா? லாஸ்ட் கிளாஸில் 1000 ஷேர்ஸ் வச்சோம். இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக 5,000 ஷேர்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆட் பண்ணுறதுக்காக கம்பெனி 6,000 ஷேர்ஸ் 5,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. பீப்புள் 6,000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போ கம்பெனிக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 1000 ஷேர் எக்ஸ்ட்ரா கேட்டாங்களே, அதை ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அமௌண்ட் என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எந்த அமௌண்ட் கூட பண்ணலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்? அலாட்மெண்ட் கூட பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்? பேங்க் அக்கௌண்ட் டு அப்ளிகேஷன். பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் என்ன வேல்யூவில் பாஸ் பண்ணணும்? 6,000 ஷேர்ஸ்க்கு 2 ரூபா, 6,000 ஷேர்ஸ்க்கு 2 ரூபா, 12,000க்கு பாஸ் பண்ணணும். செகண்ட் என்ட்ரி என்ன பாஸ் பண்ணணும்? அப்ளிகேஷன் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ தான் பாஸ் பண்ணணும்? 5,000 ஷேர்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். இப்போ 5,000 into 2 became 10,000. இன்னொரு என்ட்ரி அசியூம் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ அப்ளிகேஷன் டு பேங்க்கு 1,000 into 2 2,000. இப்போ இந்த 2 என்ட்ரியும் கிளப் பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் டு பேங்க்கு, அப்ளிகேஷனில் 12,000, ஷேர் கேபிட்டலில் 10,000, பேங்க்கில் 2,000 இப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். இது ஒரு வே. ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அலாட்மெண்ட் மணி கேட்குறோம். அலாட்மெண்ட் மணி கேட்கும் போது என்ன என்ட்ரி? அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கேட்கும் போதே 3 ரூபா கேபிட்டல் கொடு, 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்போம். புரியுதா? அப்போ வாங்கும் போதே எக்ஸ்ட்ரானா இங்கிருந்தே 5,000 ஷேருக்கு வந்துடும். அப்போ 5,000 ஷேர் இன்ட்டு 5 ரூபா 25,000, 20,000 not 20,000, 15,000, then 10,000. இப்போ அவங்க காசு கொடுத்துட்றாங்க, எல்லாருமே காசு கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன என்ட்ரி? பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளோ? 25,000. 25,000 தானே டெபிட் ஆயிருக்கு, அதை தானே கிரெடிட் பண்ணணும். அப்போ 25,000. நெக்ஸ்ட்டு
சிக்ஸ்த் ஒன் ஷேர் ஃபர்ஸ்ட் காலுக்கு என்ன என்ட்ரி? Share first call. ஷேர் கேபிட்டல். சப்போஸ் இதுலயும் பிரீமியம் ₹1 இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? Two seconds. 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஆட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இல்லை. இப்போ என்ன வேல்யூ? 15,000 15,000. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி போடுவீங்க? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் First call. ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். எவ்வளோ போடணும்? 15,000. 15,000. நவ் லாஸ்ட் சிச்சுவேஷன் வரும். நம்ம எவ்வளோ காசு கேட்குறோம்? Final call. ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். எவ்வளோ காசு கேட்குறோம்? 10,000 கேட்குறோம். 10,000 கேட்குறோம். இன்னைக்கு யார் எடுத்துக்கலாம்? இன்னைக்கு வந்து நிதிஷ் எடுத்துக்கிறோம். நிதிஷ் எவ்வளோ ஷேர் நிதிஷ்க்கு அலாட் பண்ணியிருக்கோம்? அசியூம் 1000 ஷேர் அலாட் பண்ணியிருக்கோம். நிதிஷ்க்கு மட்டும் எவ்வளோ ஷேர் அலாட் பண்ணியிருக்கோம்? 1000 ஷேர் பண்ணியிருக்கோம். நிதிஷ் அப்ளிகேஷன் மணி பே பண்ணாரா? பே பண்ணாரு. அலாட்மெண்ட் மணி பே பண்ணாரா? பே பண்ணாரு. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் பே பண்ணாரா? பே பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணாரா? பே பண்ணாரு. ஆனால் ஃபைனல் கால் மணி கேட்குறோம், அவர் நமக்கு என்ன பண்ணலை? பே பண்ணலை. அப்போ பே பண்ணலைன்றப்ப நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்? Bank account. கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் Arrears account. டெபிட் டு To share final call. ஷேர் ஃபைனல் காலை உனக்கு சொல்லித்தரேன், நல்லா கவனி. ஷேர் ஃபைனல் கால் எவ்வளோ டெபிட் பண்ணியிருக்க? 10,000. அதை அப்படியே கிரெடிட் பண்ணிடு. ஓகேவா? பேங்க்ல மற்றவங்க எவ்வளோ ஷேர் தரணும்? நான் அப்போ 4000 ஷேருக்கு தான் உனக்கு ₹3 வந்திருக்குமா? Yes, sir. ₹2 ₹2 ₹3ல ₹2 ₹2 வந்திருக்குமா? அப்போ 400 into 4,000 into 2 8 8,000. ₹1000 தரல. அப்போ என்னது? 2,000. 2,000. ஓகே, இது போட்டாச்சு. இப்போ நிதிஷ்ட கேட்டு பார்க்குறோம், நிதிஷ் தரவே இல்லை. ஓகேவா? அதனால ஷேர்ஸ் என்ன பண்ணிடுறோம்? Forfeit. ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணுறோம். இப்போ நீ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. இப்போ நிதிஷ் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? இங்கே பாரு ₹2 பே பண்ணியிருக்காரா? Yes, sir. ₹3 பே பண்ணியிருக்காரா? Yes, sir. ₹3 பே பண்ணியிருக்காரா? Yes, sir. மொத்தமாக எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? ₹8 pay பண்ணிருக்காங்க. So 1,000 share க்கு 8,000. ₹8 என்னவா பே பண்ணியிருக்காரு? கேபிட்டலாக பே பண்ணியிருக்காரு. கரெக்டா? Yes, sir. இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் பே பண்ணாரே, அப்போ அது கேபிட்டல் கிடையாதா? கேபிட்டல் கிடையாது. கேபிட்டல் கிடையாது. ஏன்னா அது செப்பரேட் ஐட்டம். அப்போ பே பண்ணது எவ்வளோ? 8. அப்போ அன்பெய்டு எவ்வளோ? Yes, sir. ₹2. ₹2. அப்போ இவர் மட்டும் பே பண்ணதுக்கு என்ன என்ட்ரி போட்டிருப்போம்? பேங்க்ல 8,000, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்ல 2,000, Yes, 2,000. ஷேர் கேபிட்டல்ல. 10,000. அப்போ ஷேர் கேபிட்டலை என்ன பண்ணு? டெபிட் பண்ணு. பேங்க்ல இருக்கிறத என்னன்னு பண்ணு? Yes, sir. ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ்ன்னு பண்ணு. கால்ஸ் அண்ட் அரியர்ஸை என்ன பண்ணிடு? ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடு. இதான் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் என்ட்ரி. ஓகேவா? Yes, sir. அடுத்தது, இப்போ வாங்கின ஷேரை எவ்வளோ ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணோம்? 1000 ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணோம். 1,000 shares. 1000 ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணதை நான் 2 கேஸாக நடத்துகிறேன். ரீஇஷ்யூ பண்ணுறது 500 ஷேரு, ரீஇஷ்யூ பண்ணுறது 1000 ஷேரு. ரீஇஷ்யூ பண்ணும்போது 500 ஷேராக இருந்தால் ரெண்டுமே ₹8 வச்சுக்கோ. ரெண்டுமே ₹8. அப்போ பேங்க்கில் அவருக்கு எவ்வளோ காசு வரும்? 4,000. First case.
ஆ 4,000. 4000 4,000. வருமா 4000 வருமா 2 Yes, sir. எவ்வளோ லாஸ் அவருக்கு 2 ரூபி லாஸா 1,000. எப்பயுமே அப்போ இங்கே ஃபேஸ் வேல்யூ என்னன்னு அசியூம் பண்ணுறீங்க 10 10 rupees. 1000 ரூபி லாஸ் 2 Yes. ஷேர் கேபிட்டல் 5000 இப்பயே ரீஇஷ்யூ பண்ணுறது 1000 ஷேரு அப்போ இங்கே வெயிட் பண்ணு அப்போ இங்கே எவ்வளோ கெயினு forfeited shares to capital reserve என்ன என்ட்ரி போடுவோம் நம்ம எவ்வளோ forfeit பண்ணோம் 8000 அப்போ 8000ன்றது 1000 ஷேருக்குன்னா 500 ஷேருக்கு எவ்வளோ பேசிக்காக 8 ரூபாய் இன்ட்டு 500 ரூபாய் கரெக்டா அது கூட எவ்வளோ இங்கே லாஸ் நடந்துச்சு 500 ரூபாய் இன்ட்டு 2 ரூபாய் லாஸ் நடந்துச்சு அப்போ 4000 ரூபாயில் மைனஸ் 1000 ரூபாய் போச்சுன்னா நெட் எஃபெக்ட் எவ்வளோ 3,000, sir. அப்போ அந்த 3000 எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு சிஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்போ கேபிட்டல் ரிசர்வில் forfeited shares கிரெடிட் எவ்வளோ ஆயிருக்கு 8000 ஆயிருக்கு டெபிட் எவ்வளோ இருக்கு 1000 ஆயிருக்கு டெபிட் எவ்வளோ ஆயிருக்கு 3000 ஆயிருக்கு அப்போ இன்னும் இந்த 4000 ரூபாய் இருக்கே அப்போ அது சிஆருக்கு போகாதா போகாது போகாது, sir. ஏன் போகாது ஏன்னா அந்த ஷேர்ஸை நம்ம இன்னும் ரீஇஷ்யூவே பண்ணல Reissue பண்ணல, sir. பண்ணல சரி இப்போ மொத்தம் 1000மே ரீஇஷ்யூ பண்ணுறோமே அப்போ என்ன என்ட்ரி Bank account debit. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 8000 8,000. forfeited shares to Future account debit. 2000 2,000. 2 2 share capital 10,000. 2 ஷேர் கேபிட்டல் 10000 சூப்பர்டா இப்போ ரெட்டிஃபைட் என்ட்ரி மீன் forfeiture என்ட்ரி போடணுமே forfeited shares to capital reserve இப்போ என்ன பண்ணணும் 1000 தானே வருது அப்போ 8000லேருந்து டேரெக்டாக 2000 மைனஸ் பண்ணு அப்போ எவ்வளோ இருக்குது ரிமைனிங் 6,000, sir. 6000 புரிஞ்சுதா Yes, sir. Yes, sir. எஸ் இப்போ அடுத்த காம்ப்ளிகேஷனுக்கு வருவோம் அடுத்த காம்ப்ளிகேஷன் என்னன்னா அப்ளிகேஷன் 2 ரூபா அப்ளிகேஷன் எவ்வளோ ரூபா 2 ரூபா அலாட்மெண்ட்டு 3 ரூபா ஃபஸ்ட் காலு 3+2 ஃபைனல் காலு 2 ரூபி அப்போ இங்கே ப்ரீமியம் எதில் இருக்கு ப்ரீமியம் எதில் இருக்கு ப்ரீமியம் எதில் Call இருக்கு இருக்கு, sir. ஃபஸ்ட் காலில் இருக்கு வேணும்னே ஃபஸ்ட் காலில் கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே பாரு நம்ம இஷ்யூ பண்ணுறது 10,000 ஷேரு அப்ளை பண்ணுறது 12,000 ஷேர் ஓகேவா அப்ளை பண்ணுறது எவ்வளோ Yes, sir. ஷேரு 12,000 ஷேரு அப்போ எவ்வளோ எக்ஸஸ் இருக்குது 2,000 excess இருக்கு, sir. 2000 ஷேர்ஸ்க்கு எக்ஸஸ் இருக்குது அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவோம்ல அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நமக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா காசை திருப்பி திருப்பி கொடுத்து திருப்பி வாங்கிறதுக்கு பதிலாக நான் அடுத்த டைம் என்கிட்ட திருப்பி நீ வந்து கேட்க போகிறேன் அலாட்மெண்ட் பே பண்ணு நான் உன்கிட்ட கேட்கணும் நான் உனக்கு கேட்காம வச்சுக்க போகிறேன் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன போடுவேன் சொல்லு Bank account to Bank account debit to share application. பேங்க் டு share application. பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோ போடுவேன் 24,000 24,000, sir. 24,000 போடுவேன் செகண்ட் என்ட்ரி என்ன போடுவேன் வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்கேன் 21,000. அதை அப்படியே டெபிட் பண்ணிடு 20,000. அதை 24,000 அப்படியே டெபிட் பண்ணிடு ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோ பண்ணிடு 24,000 அப்படியே டெபிட் பண்ணிடு 2 Yes, sir. நீ எவ்வளோ தான் இஷ்யூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க இல்லை 12,000 ஷேர் கூட ஓகேவா கேபிட்டலுக்கு எவ்வளோ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் 20,000. 20,000 20,000. அப்போ திருப்பி எவ்வளோ இருக்குது எக்ஸ்ட்ராவா
4,000 sir. 4,000. அதை திருப்பி கொடுக்க போறியா இல்லை நீயா யூஸ் பண்ணிக்க போறியா? யூஸ் பண்ணிக்க போறேன் சார். அப்ப ஷேர் அலாட்மெண்ட்னு எழுது. Yes, sir. புரியுதா? கிரெடிட் என்ன பண்றியோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி டெபிட் பண்ணு, ரொம்ப ஈஸியரா இருக்கும். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சு. இப்போ நீ சொல்லு. ஓகேவா? இப்போ நீ Yes, சொல்லு. sir. இப்போ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. நான் இப்போ எவ்வளோ காசு ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து கேட்கணும்? 58,000. திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. உனக்கு டைம் கூட தரேன், திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. 26,000 sir. எனக்கு ஒரே ஆன்சர் வேணும். நம்ம 30,000 தான் சார் கேட்போம். 30,000 தான் கேட்கணும். 30,000 தான் sir. டியூவில் 30,000 தான் சார். டியூவில் 30,000 தான் கேட்கணுமா? கன்ஃபார்மா? Yes, sir. டியூவில் ஏன் கம்மி பண்ணிக்க கூடாதா? ஏன்னா 4,000 ரூபாய் அவனுக்கு முன்னாடியே காசு வச்சிருக்கேன், அது ஃபர்ஸ்டே அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாதா? இல்ல சார், ஏன்னா நம்ம ஈக்விட்டி ஷேருக்கு நம்ம 30,000 ஃபேஸ் வேல்யூ தான் கொண்டு போகணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்பயுமே எதில் கொண்டு போகணும்? ஃபேஸ் வேல்யூ அந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்பயுமே என்ன வேல்யூவில் கொண்டு போகணும்? நீங்கள் ஃபேஸ் வேல்யூ தான் சார். ஃபேஸ் வேல்யூவில் தான் கொண்டு போகணும். எக்காரணத்தை கொண்டு தயவு செஞ்சு எதில் கொண்டு போயிடாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடாது சார். அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனால் அது நம்ம பண்ணுற பிளண்டர் மிஸ்டேக். புரியுதா? எப்பயுமே ஷேர் கேபிட்டல் எது பண்ணணும்? அப்போ என்னென்னு எழுதுவீங்க? ஷேர் கேபிட்டல். வேணுன்னு தப்பு பண்ணுறேன். ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளோ கேட்குறோம்? 30,000 சார். 30,000 கேட்குறோம். ஓகேவா? 10,000 ஷேர்ஸாடா? 10,000 ஷேர்ஸ். 2 ஷேர் கேபிட்டல் 30,000. ஓகேவா? இப்போ இங்கே இருக்குல்ல, நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம்? ஆனால் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க? 12,000 கேட்குறாங்க சார். அப்போ இது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 6:5 இருக்குது. 6 ஷேர் கேட்டவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஷேர் அலாட் பண்ணுறோம்? 5 ஷேர் அலாட் பண்ணுறோம். 5 ஷேர் அலாட் பண்ணுறோம். 6 ஷேர் கேட்டவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஷேர் அலாட் பண்ணுறோம்? 5 ஷேர் அலாட் பண்ணுறோம். சரி, இப்போ அடுத்த என்ட்ரி என்ன போடுவோம்? அடுத்தது என்ன? பேங்க் அக்கௌண்ட் டெபிட். 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். வெயிட் பண்ணு. ஷேர் அலாட்மெண்ட் ஏற்கனவே எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு? 4,000 சார். ஏற்கனவே எவ்வளோ டெபிட் ஆயிருக்கு? 30,000 சார். அப்போ இன்னும் எவ்வளோ தான் டெபிட் பண்ணணும்? நீ கிரெடிட் பண்ணணும் 26,000 சார். 26,000. அப்போ பேங்க்லேயும் எவ்வளோ தான் வந்திருக்கும்? 26,000. 26,000 வந்திருக்கும். இப்போ திங்க் பண்ணி சொல்லு. 5th ஒன் நம்ம போடுறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 26,000, டு ஷேர் அலாட்மெண்ட் 26,000 போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் காலுக்கு வரம்பா. ஃபர்ஸ்ட் காலில் ஷரன்ற ஷேர் ஹோல்டர். என்ன ஷேர் ஹோல்டர்? ஷரன்ற ஷேர் ஹோல்டர் என்ன காலில்? ஃபர்ஸ்ட் காலில் ஷரன்ற ஷேர் ஹோல்டர் 6,000 ஷேர் அப்ளைட் பண்ணவருக்கு அந்த மணியை ஃபெயில்டு டு பே. ஃபர்ஸ்ட் கால் மணி என்ன பண்ணிட்டாரு? ஃபெயில்டு டு பே. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்றோம்? ஃபோர்ஃபீச்சர் பண்றோம். எப்போ பண்றோம்? ஆனால் ஃபைனல் கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்றோம். உடனே பண்ணணும், உடனே பண்ணல, அதனால ஃபைனல் கால் முடிஞ்ச உடனே தான் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபோர்ஃபீச்சர் ஆஃப்டர் த ஃபைனல் கால். லிசன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கால் இருக்குல்ல, இப்போ இதுக்கு டியூ என்ட்ரி போடணும். டியூ என்ட்ரி என்னன்னு போடணும்? ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட். வாட் வேல்யூ?
வாட் வேல்யூடா? வேல்யூ 30,000. ஏன்டா 30,000 வருது? 50,000 வரணும்ப்பா. 5 ரூபாய் தானே கேட்குற ஃபர்ஸ்ட்ல, 5 ரூபாய் வருது. இப்போ கேபிட்டலா எவ்வளோ கேட்குறீங்க? 20,000 சார். ப்ரீமியமா எவ்வளோ கேட்குறீங்க? 20,000 சார். 22. ப்ரீமியமா எவ்வளோ கேட்குறீங்க? 20,000 எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க. அடுத்த என்ட்ரியில் என்ன நடக்குது? கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்களா? இல்லை. இல்ல சார். அப்போ பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ தான் தராங்க? பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ தான் தராங்க? 20,000 சார். திங்க் பண்ணி சொல்கிறா. பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோடா தராங்க? 20,000 சார். எப்பட்றா 20,000? 4,000. 4,000 into 5 சார். 4,000 into 5யா? Yes, sir. ஏன் 4,000 அங்கே வந்துச்சு? சார் ஏன்னா சரணன்றவங்க தான் பே பண்ணல சார். சரன்றவங்க பே பண்ணலல்ல. அப்போ பே பண்ணாதவங்க இங்கே என்னப்பா வார்த்தை கொடுத்துருக்கேன்? வேணும்னே இந்த வார்த்தை கொடுத்தேன். இது நீ தப்பு பண்ணுவேன்னு தெரிஞ்சே இந்த இடத்துல வார்த்தையை போட்டேன். என்ன வார்த்தை போட்டிருக்கேன்? 6,000 அப்ளைன்னு கொடுத்துருக்கேன். 6,000 ஷேர்ஸ் அப்ளைடு நான் கொடுத்துருக்கேன். அப்போ அவருக்கு எவ்வளோ ஷேர் நம்ம அலாட் பண்ணியிருப்போம் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அப்போ அலாட் பண்ணது எவ்வளோ? அப்போ அதனால தான் இங்கே ரேஷியோ வேணும்னே உனக்கு சொல்லி கொடுத்தேன். 6 ஷேர் கேட்டவங்களுக்கு 5 ஷேர் கொடுத்துருக்கோம். அப்போ 6,000 ஷேர் கேட்டவங்களுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருந்துருப்போம்? 5,000 சார். அப்போ அலாட்டட் இஸ் 5,000. திஸ் இஸ் a நியூ லேர்னிங் ஃபார் யூ. எக்ஸாமில் ஒர்க்கிங் நோட்டில் இது போடணும். புரியுதா? இது நீ கண்டுபிடிக்கணும். இதை சம்மந்தப்பட்ட கொஷின் உன் புக்கில் எங்கேயுமே இல்லை தெரியுமா? அப்ளைடுன்ற வார்த்தை வந்து அலாட்மெண்ட்டுக்கு மாறுற கான்செப்டே இல்லை. ஆனால் கொஷினுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஒரு கொஷினை டஃப்பாக உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா இந்த 2 வார்த்தை அப்ளைடு, அலாட்டடு. புரியுதா? நீ என்ன பண்ணுவ? பிளைண்டாக 4,000 போவ. ஏன்னா நம்பர் எல்லாம் சேமாக இருக்குது. கரெக்டா? அந்த பிளைண்ட்னஸ் பண்ணாத. அப்போ அலாட்டட் எவ்வளோ? 5,000. அப்போ ஷரண் மட்டும் 5,000 வச்சிருக்காரு. கரெக்டா? அப்போ அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் கணேசன், ராம்ஜி, அதர் பீப்புள், அனுஷ்கா இவங்கெல்லாம் அதர் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ அப்போ பேங்க்ல எவ்வளோ காசு வந்திருக்கும்? 5,000 தான் சார். 5,000 வந்திருக்கும். 25,000. 5,000 25,000 வந்திருக்கும். ஆனால் நமக்கு தான் தெரியுமே, ஷேர் கேபிட்டல் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் என்ன பண்ணிடுவோம்? நம்ம தான் கிரெடிட் பண்ணிடுவோம். ஃபுல் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்? கால்ஸின் அரியர் இருக்கும். கால்ஸின் அரியர் எவ்வளோ இருக்கும்? 25,000 இருக்கும். இது போட்டாச்சு. புரியுதா? அடுத்தது என்ன பண்ணுறோம்? திருப்பி டியூ என்ட்ரி போடுறோம். திருப்பி டியூ என்ட்ரி எவ்வளோ போடுறோம்? திருப்பி ஷேர் செகண்ட் கால் எவ்வளோ போடணும்? எவ்வளோடா போடணும்? 2 ரூபாவா? 2 ரூபாய். எவ்வளோ ஷேர் ஹோல்டருக்கு கேட்குறோம்? 10,000 திருப்பி போய் அவர்கிட்ட கேட்குறோம். ஒரு சில கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இமீடியட்லி ஆஃப்டர் ஃபார் ஃபீச்சர்னு கொடுத்துருப்பான். மீன்ஸ் இமீடியட்டாக ஷேர் கால் சினரியோஸ் பே பண்ணலாம், இமீடியட்டாக ஃபார் ஃபீச்சர் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். அப்போ இமீடியட்டாக ஃபார் ஃபீச்சர் பண்ணால் இமீடியட்டாக ஃபார் ஃபீச்சர் என்ட்ரி மட்டும் போட்டுக்கணும். ஓகே சார். புரியுதா? அது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது சம் போடும்போது நீயா டேரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் கால் 10,000 50,000 நம்ம போய் கேட்குறோம். சார் 20,000 சார். 2 rupees சாரி 2 ரூபி 20,000 கேட்குறோம். 20,000 நம்ம கேட்குறோம்டா. 20,000 கேட்குறப்ப 2 ஷேர் கேபிட்டல்னு போடுறோம். 20,000 கேட்டோம். அவன் ஃபர்ஸ்ட் காலே ஷரண் பே பண்ணல. ஷரனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் காலோட செகண்ட் காலோட சேர்த்து கூட அவன் என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் காலை பே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் ஓப்பன் என்டடாக இருந்தா. சப்போஸ் அப்படி ஓப்பன் என்டடாக இருந்தா அவன் செகண்ட் கால் நான் கேட்கும் போது அவன் ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணுறான்ல, அப்போ அவனுக்கு நான் எக்ஸ்ட்ராவா இன்ட்ரெஸ்ட் ஆன் கால் சினாரியஸ்னு ஒன்று சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? அவன் எப்போ பே பண்ணணுமோ மீன்ஸ் எந்த டேட்டில் டியூ டேட்டில் எப்போ அவன் பே பண்ணுமோ அந்த டேட்டில் இருந்து ஆக்சுவல் பேமெண்ட் எப்போ பண்ணுறானோ அந்த டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியடுக்கு அவன் வருஷத்துக்கு 10%னா 5 மாதம் டிலே பண்ணி பே பண்ணுறான்னா அப்போ 5 மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கம்ப்யூட் பண்ணி நம்ம போடணும். புரியுதா? எஸ்.
அப்போ 2 ஷேர் செகண்ட் கால் 2 ஷேர் கேபிட்டல்னு போட்டுருவேன். அப்போ 8th என்ட்ரி என்ன போடுறோம்? ரிசீவ்ட் என்ட்ரி போடுறோம். அப்போ ஷரணு ஃபர்ஸ்ட் கால் மணியும் தரல, செகண்ட் காலும் தரான்னு கேட்குறோம். செகண்ட் கால் மணியும் அவன் தரல. அப்போ இங்கே எவ்வளோ வந்துடும்? 10,000 வந்துடும். ஷேர் செகண்ட் கால் எவ்வளோ வரும்? இங்கே எவ்வளோ வரும்? 10,000 வரும். இப்போ ஒரு ஷேரை நம்ம ஃபர்ஃபிட் பண்ணுறோம். எவ்வளோ ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணுறோம்? 6,000 ஷேர்ஸாக ஃபர்ஃபிட் பண்ணுறோமா, 5,000 ஷேர்ஸாக ஃபர்ஃபிட் பண்ணுறோமா? 5,000 shares, sir. ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணுறது 5,000 ஷேர்ஸ் பண்ணுறோம். அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன ஆயிரும்? Debit ஆயிடுச்சு. எவ்வளோ ஷேருக்கு டெபிட் ஆகும்? 5,000. இன்டூ 10. அப்போ எவ்வளோ? 50,000க்கு டெபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஷரண் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் பே பண்ணாரா, பே பண்ணலையா? இங்கே பாரு, இங்கே போட்டிருக்கல 20,000, இங்கே போட்டிருக்கல 20,000. இந்த 20,000த்துக்குள்ள ஷரனோட 10,000மும் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த கால்சன் அரியர்ஸ்குள்ள ஷரண் கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள எஸ்பியும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. Yes, sir. அப்ப அந்த செக்யூரிட்டி பிரீமியம் வரவே இல்லை. ஓப்பனா ஒரு அக்கௌண்ட் Yes, sir. 10,000 ரூபாய்க்கு ஓப்பன்ல இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். Yes, sir. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் கால்சின் அரியர்ஸ்ல எவ்வளோ ஓப்பன்ல இருக்கு? 25,000. 25,000 இருக்கு. அப்ப நான் கால்சின் அரியர்ஸ்ல 25ன்னு போடணுமா இல்ல 10ன்னு போடணுமா? 25,000. 25 போடணுமா 10 போடணுமா? 25,000, sir. 25,000 நான் போட்டுடுறேன்னு வச்சுக்கோயேன். அப்ப அவர்கிட்ட இருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் லாபமா? 35,000 வச்சிருக்கேனா? அப்ப இந்த 35,000ன்றது எப்படிலாம் வந்திருக்கு? அப்ளிகேஷன் மணியில 2 ரூபாய் கொடுத்துருக்கேன், அலாட்மெண்ட் மணியில 3 ரூபாய் கொடுத்துருக்கேன். 3 ரூபா, sir. Yes, sir. அப்ப 5 ரூபாய் தானே நான் கொடுத்துருக்கேன். அப்ப 5 ரூபாய் தானே கொடுத்துருக்கேன். 5 ரூபாய் தானே கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன்ல 2 ரூபா கொடுத்துருக்கேன், அலாட்மெண்ட்ல 3 ரூபா கொடுத்துருக்கேன். மொத்தம் 5 ரூபாய் தானே கொடுத்துருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கால் மணியே பே பண்ணலையே. ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல, ஃபைனல் கால் மணியும் பே பண்ணலையே. அப்ப அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கன்ஃபார்மா 25 தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது. கரெக்டா? அப்ப கால் சினரியஸ்ல எவ்வளவுதான் வரும்? 25. இங்க 25 தான் வரும். ஓகேவா? அப்ப கால் சினரியஸ் 25,000ன்றது எப்படின்னா, இங்க நெட் எஃபெக்டா செக்யூரிட்டி பிரீமியம்ல எவ்வளவு பே பண்ணணும்? 10 பே பண்ணல, ரிவர்ஸ் பண்றோம். அப்ப கால் சினரியஸ் எவ்வளவு இருக்கு? மொத்தமா இருக்க 25,000 நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். பட் ஆனா அப்படி பார்த்தாலும் உனக்கு 50 தானே வருது. அப்ப எங்க நம்ம தப்பு பண்றோம்? அப்ப எங்க நீ தப்பு பண்ற? அப்ப என்னதான் பண்ணணும்? கால் சினரியஸ் கூட என்னதான் பண்ணுவீங்க? திங்க் பண்ணி சொல்லு. கால் சினரியஸ் இருக்கு, ஃபர்ஃபிட் பண்ற. அப்ப ஃபர்ஃபிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இப்போ ப்ரீமியமா நீ வாங்கலப்பா, ப்ரீமியம் நீ வாங்கவே இல்லை. கரெக்டா? ப்ரீமியம் வாங்கினியா வாங்கலையா? வாங்கல. Yes, sir. அப்ப வாங்கவே இல்லைன்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணணும்? நீ எவ்வளவு காசு தரணும்? அப்ப இந்த கால் சினரியஸ் இருக்குல்ல, இந்த கால் சினரியஸ்ல என்ன பண்ற அப்படின்னா, நீ எவ்வளவு அலாட்மெண்ட்ல வாங்கியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் கால்ல நீ எவ்வளவு வாங்கி இருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் கால்ல 3 ரூபாய் வாங்கி இருந்திருக்கணுமா 5 ரூபாய் வாங்கி இருந்திருக்கணுமா? ஃபர்ஸ்ட் கால்ல 3 ரூபாய் வாங்கணுமா 5 ரூபாய் வாங்கணுமா? 3 rupees வாங்கிருக்கோம், sir. டேய், ஃபர்ஸ்ட் கால்ன்றா, ஃபர்ஸ்ட் கால் எப்படா 3 ரூபாய் வாங்கணும்? ஃபர்ஸ்ட் கால்ல டோட்டல் 5 ரூபாய் தானடா வாங்கணும். 5 rupees, sir. ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் வாங்கணும்டா. அந்த 5 ரூபாய் வாங்கி இருந்திருக்கணும். பிளஸ் ஃபைனல் கால் மணியில எவ்வளவு வாங்கி இருந்திருக்கணும்?
2 rupees சார். 2 rupees வாங்கியிருந்துருக்கணும். அப்போ 2 rupees வாங்கியிருந்தா மொத்தம் 7 rupees வாங்கியிருந்துருக்கணும். அப்போ 7 rupees into 5,000 எவ்வளோ? 35,000. 35,000 கால் சினாரியஸில் வரும். ஏன் 35,000 கால் சினாரியஸில் வரும் அப்படின்னா, இங்கே பாரு, ஏற்கனவே இந்த கால் சினாரியஸ்குள்ள 25 + 10 தான் இருக்கு. கரெக்டா? அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இருக்கக்கூடிய 10,000 நம்ம டெபிட் பண்ணி கால் சினாரியஸை 35,000 கிரெடிட் பண்ணாதான் நெட் எஃபெக்டாக கால் சினாரியஸில் எவ்வளோ வரும்? இங்கே பாரு, நான் திருப்பி என்னோட ஸ்டேட்மெண்ட்டை ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமை 10,000 டெபிட் பண்ணி கால் சினாரியஸை 35,000 கிரெடிட் பண்ணாதான் நெட் எஃபெக்டாக கால் சினாரியஸில் 25,000 வந்து நிற்கும். கரெக்டா? Yes, sir. ஏன்னா கால் சினாரியஸோட 35,000க்குள்ள என்ன வேல்யூ இருக்கு? Security premium ஓட 10,000 ரூபாய் இருக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இங்கே பாரு, sir. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கு. தம்பிங்க, இந்த என்ட்ரி ஏன்பா தப்பா சொல்லியிருக்கீங்க? இந்த என்ட்ரி ஏன் தப்பா சொல்லியிருக்கீங்க? டு ஷேர் செகண்ட் கால் 20,000 கால்ஸ் இன் அரியர் 10,000. இப்போ உனக்கு புரியும். இந்த கால்ஸ் இன் அரியர் 25,000 இந்த 10,000 ஆட் பண்ணி இங்கே 35,000 கிரெடிட் ஆயிடுது. புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. இங்கே தப்பு பண்ண, அதனால் அங்கே தப்பாகுது. புரியுதா? லாஜிக்கில் குழம்புற. இப்போ நீ சொல்லு, புடுங்கிட்டேன். எவ்வளோ ஷேரை பிடுங்கினேன்? எவ்வளோ ஷேரை பிடுங்கினடா? 5,000, sir. 5,000 ஷேர்ஸாக பிடுங்கினேன்டா. இப்போ ரீஇஷ்யூ பண்ணுறேன்டா. ரீஇஷ்யூ யாருக்கு தெரியுமா பண்ணுறேன்? ஒரே ஆளுக்கே போடுறேன். எக்ஸாம் சம் வரும்போது 2% வந்து 2%க்கு எப்படி ரீஇஷ்யூ பண்ணுறதுன்றத ப்ராப்ளமில் பார்த்துக்கலாம். கான்செப்டில் 1% பார்க்கலாம். ஓகேவா? Yes, sir. ரீஇஷ்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 4,000 ஷேர்ஸ் பண்ணலாம். அட் த ரேட் ஆஃப் 14 ரூபீக்கு பண்ணுறோம். Yes, sir. அப்போ திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லு. என்ன ஜர்னல் என்ட்ரி? Bank account debit. ஷேர் கேபிட்டல் Share capital to security premium. என்ன அமௌண்ட்டு? 4,450 56,000, 56,000, 40,000, 16,000. 16,000. டன்னா Yes, sir. forfeited shares என்ட்ரி என்ன? என்ட்ரி தெரியும், எல்லாம் என்ட்ரி போடுவீங்க. அமௌண்ட் என்ன? கரெக்டா? கரெக்டா? கரெக்டாடா கணேசன்? கரெக்டா? ஆன்சர் கரெக்டா? தப்பு. இங்க எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கோம்? அந்த ஆனா இங்க எவ்வளோ ஷேர் பண்ணிருக்கோம்? அப்ப 5,000 ஷேருக்கு மீன் 5,000 ஷேர்ல எவ்வளோ லாபம் பார்த்தோம்? 25,000 ரூபாய். 5,000 ஷேருக்கு லாபம் பார்த்தோம். அப்ப 4,000 ஷேருக்கு எவ்வளோ லாபம் பார்த்துருந்துருப்போம்? மீன் ஒரு ஷேருக்கு 5 ரூபா பார்த்தோம்ப்பா. ஒரு ஷேருக்கு 5 ரூபா பார்த்தோம்ப்பா. Yes, sir. அப்ப 4,000 ஷேருக்கு எவ்வளோப்பா? 20,000 ரூபாய்ப்பா. அப்ப 20,000 மட்டும்தான் எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? Capital reserve transfer பண்ணணும், sir. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மீதி இருக்க 5,000 எதுலயே இருக்கும்? கெயினாவே forfeited sharesல இருக்கும். forfeited shares அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஓகேவா? அந்த கெயின் அக்கௌண்ட்ல இருந்து எப்போ வந்து மாத்துவோம் கேபிட்டல் ரிசர்வ்க்கு? அது ரீஇஷ்யூ ஆனாதான். அது ரீஇஷ்யூ பண்ணா ரீஇஷ்யூ பண்ணணும் பண்ணா பண்ணுவோம்.
பண்ணலன்னா பண்ண மாட்டோம். எஸ் சார். ஓகேவா? Okay. சரி, இந்த 10வது இருந்து இன்னொரு கேஸை உடைப்போம். ஓகேவா? 10th என்ட்ரிக்கு இன்னொரு கேஸ் போடுவோம். 10th இது கேஸ் ஏ, 10A, 10B போடுவோம். எஸ் சார். 10B அதே 4000 ஷேரு 8 ரூபாய்க்கு பண்றோம். எஸ் சார். அப்ப என்ன பண்ணோம்? பேங்க்ல எவ்வளவு காசு வரும்? 32,000 வரும். 32,000. 13,000 அப்ப சார். forfeited sharesல எவ்வளவு வரும்? 8,000. 8,000. 8,000 சார். 2 ஷேர் கேபிட்டல் எவ்வளவு வரும்? 40,000. 40,000. அப்ப forfeited shares reissue entry எவ்வளோ? forfeited shares to capital reserve. அப்ப 40,000 ஷேருக்கு 4,000 ஷேருக்கு மீன் இங்க 5 ரூபாய் லாபம் பார்த்தோமா? 5 ரூபாய் லாபம் பார்த்தோமா forfeitedல? எஸ் சார். எவ்வளவு நம்ம லூஸ் பண்ணோம்? 2 ரூபாய் லூஸ் பண்ணோமா? 2 rupees சார். எத்தனை ஷேருக்கு லூஸ் பண்ணோம்? 4,000. அப்ப 4,000 5 minus 2 எவ்வளோ? 3 3 into 4 எவ்வளோ? 12,000 தான் என்னோட 12,000 சார். 12,000 தான் என்னோட கெயின். Okay. புரிஞ்சுதா? எஸ் சார். 12,000 is my Yes, sir. gain. இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்ப ரீஇஷ்யூ பண்றது 2 பேருக்கு ரீஇஷ்யூ பண்ணா என்ன பண்ண முடியும்? 2 பேருக்கு ரீஇஷ்யூ பண்ணா 2 பேருக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா கம்ப்யூட் பண்ணி தனித்தனியா 2 பேருக்கு தனியா கம்ப்யூட்டேஷன் போட்டு 2 ஏக்கு தனியா பிக்கு தனியா 2 பேருக்கு கம்ப்யூட்டேஷன் போட்டு 2 பேரோட செப்பரேட் கெயின் கண்டுபிடிச்சு லாஸ்டா ஆட் பண்ணி சிஆர்ல கேபிட்டல் ரிசர்வ்ல காமிக்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார். இப்போ ஏதாவது ஒரே ஒரு பர்சன் வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸை முன்னாடியே கொடுத்துட்டாரு. அலாட்மெண்ட் பே பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்துட்டாரு, ஃபைனல் காலம் கொடுத்துட்டாரு. அப்போ என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். என்ட்ரி என்ன போடுவோம்? அந்த என்ட்ரியிலே கால்ஸ் இன் அட்வான்ஸ்னு ஒரு வார்த்தையை சேர்த்துப்போம். புரியுதா? எஸ் சார். ஸோ திஸ் இஸ் அ காம்ப்ளிகேஷன் வி ஆர் தேர் இன் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரீமியம். ஓகேவா? நீ எங்கே தப்பு பண்ணுவோன்னா இந்த ப்ரீமியம் நாட் ரிசீவ்ல தான் தப்பு பண்ணுவார். ப்ரீமியம் ரிசீவ்டு உனக்கு போட தெரியும், ப்ரீமியம் நாட் ரிசீவ்டு தான் தப்பு பண்ணுவார். அவனுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு எப்பயுமே ஐசிஐ இன்ஸ்டியூட்டுக்கு எப்பயுமே நெகட்டிவ்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் பாசிட்டிவ்ஸோட. புரியுதா? எங்கே நீ தப்பு பண்ணுவியோ அந்த இடத்துல தான் ஒரு கொஷின் கிரியேட் பண்ணுவான். நீ செப்டம்பர் 2024 அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கொஷின் கேட்டிருக்கான். அந்த கொஷின் மாதிரி ஈஸியான கொஷின் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? பட் ஆனால் ஜான்வரி எடுத்துக்கோ, இல்லை மே எடுத்துக்கோ, இல்லை இப்போ நடக்க போகிறது எடுத்துக்கோ, இல்லை அடுத்து வரப்போகிறது எடுத்துக்கோ, ஸ்டில் தே வில் இன்க்ளூட் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஓவர் இட். ஓகேவா? அப்போ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். எஸ் சார். புரியுதா? அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இதை தவிர இஷ்யூ ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூவில் எந்த ஒரு மேக்ஸிமம் காம்ப்ளிகேஷன் மேபி நான் 1% வச்சு சொல்லியிருக்கேன், அவன் 2% வச்சு சொல்லியிருப்பான். ஃபர்ஃபீச்சர் நான் ஒரு 1% சொல்லியிருக்கேன், அவன் ஃபர்ஃபீச்சர் 2% சொல்லுவான். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் லாஜிக் ஒன்று தான். நீ Yes, sir. எப்பெல்லாம் ஃபர்ஃபீச்சர் போடுறியோ அதுக்கு முன்னாடி அவனோட இண்டிவிஜுவல் கம்பைன் என்ட்ரி போட்டு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ தட் sir. அவனோட இண்டிவிஜுவல் கம்பைன் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். சொல்றது புரிஞ்சா? நீ ஒரு இண்டிவிஜுவலாக போட்டு பார்க்காம ஃபர்ஃபீச்சர் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் இப்போ ஒரு பர்சன் அதை மட்டும் நான் வந்து ஃபர்ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா அவனோட ஒரிஜினலோட காம்போனென்ட்ரி ரஃபாக எழுதி வச்சுக்கோ, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டு ஃபர்ஃபீச்சர் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஒர்க்கிங் நோட்ஸ் போடு, ஒர்க்கிங் நோட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி. ஆப்ஷனல் கிடையாதுடா, கம்பல்சரி. புரியுதா? Yes, sir. இட்ஸ் அ கம்பல்சரி ஒர்க்கிங் நோட் நீ போட்டே ஆகணும். அதனால கம்பல்சரியாக ஒர்க்கிங் நோட் போடு. புரிஞ்சுதா? That should be the case with respect to issue of share. Done? Yes, sir. Yes.